வணக்கம். டெட்டுக்கும் டிஆர்பிக்கும் படிக்கிற நண்பர்களுக்கு மீனவர முறை மாலை வணக்கம். உங்களுக்கான ரிவிஷன் இது. 7th சோசியல். 7th சோசியலில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா, வரலாற்றை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் தேவை. அதில் வந்து பார்த்திங்கன்னா, முதல் நிலை சான்றுகள் கீழ்கண்டவைகளில் எது வந்து முதல் நிலை சான்றுகள் அப்படின்னு வந்து கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் நிலை சான்றுகள் அப்படின்னா பொறிப்புகள், கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயம், நினைவு சின்னங்கள் மற்றும் நாணயங்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கா முதல் நிலை சான்றுகள் அப்படின்னு வரலாற்றில் கூறுவாங்க. அதே மாதிரி இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னாக்கா, இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு, பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாறு, சுயசரிதைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் நிலை சான்றுகள். முதல் நிலை சான்றுகள் குறிப்பு, இரண்டாம் நிலை சான்றுகளுக்கான குறிப்பு இதில் கொடுத்துருக்கேன். முதல் நிலை சான்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, இரண்டாம் நிலை சான்றுகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நிலையில் இருக்கிற நாணயத்தை கொடுத்துருவாங்க, நினைவு சின்னங்களை கொடுத்துருவாங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படிங்கிறது அது கால வரிசையிலான நிகழ்வு, பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாறு, சுயசரிதைகள் மற்றும் இலக்கியங்கள் அப்படிங்கிறது தான் இரண்டாம் நிலை சான்றுகள். அப்படியே பார்த்தோம்னா அடுத்தது, அவுரங்கசீப்புடைய அவைக்கான வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னாக்கா, காஃபி கான் அப்படிங்கிறது தான் அவுரங்கசீப்புடைய அவைக்கான வரலாற்று அறிஞர் யாருன்னு கேட்பாங்க. அவர் யாருனாக்கா காஃபி கான். அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த கல்வெட்டு நமக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு கேட்கலாம். அல்லது முதலாம் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு எதுன்னு கேட்கலாம். அது திருவலங்காடு செப்பேடு. அப்போ திருவலங்காடு செப்பேடு யாருடையது அப்படின்னாக்கா முதலாம் ராஜேந்திரன். சுந்தர சோழன் அவருடைய கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அன்பில் செப்பேடு. சுந்தரர் வந்து அன்பா இருப்பாரு, அதனால வந்து அன்பில் செப்பேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர சோழருடையது. அடுத்தது உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து எதை பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து நமக்கு எதை குறிப்பிடுகிறது அல்லது எதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உத்திரமேரூர் கல்வெட்டு நமக்கு கிடைக்கிறது, என்ன செய்தியை கூறுகிறது அப்படின்னா வந்து கேட்பாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோழர் காலத்துடைய கிராம நிர்வாகம் பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுது. அதில் வந்து 30 வார்டு இருந்தாங்க, ஒவ்வொரு வார்டுக்கும் வந்து ஒரு வார்டு உறுப்பினரை தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க இந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து எதன் மூலயமா நமக்கு தெரியுது அப்படின்னாக்கா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு மூலமாக தான் நமக்கு தெரிய வருகிறது. அடுத்தது பிரம்மதேயம். இந்த பிரம்மதேயம் அப்படின்ற நிலம் வந்து யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னாக்கா பிராமணர்களுக்கு வழங்கக்கூடிய நிலத்துக்கு என்ன பெயர்னு கேட்கலாம், அது பிரம்மதேயம். அதே மாதிரி சாலபோகம் அப்படின்ற நிலம் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னாக்கா சாலபோகம். சாலைனா கல்விக்கூடம் அப்படின்னு நமக்கு தெரியும். கல்வி கற்பதற்காக அதுக்கு பில்டிங், ஸ்கூல் கட்டுறது, காலேஜ் கட்டுறது இதெல்லாம் வந்து பணம் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவான நிலத்தை வழங்கி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வந்து கல்விக்கு பயன்படுத்துகிறாரு. அப்படிப்பட்ட அந்த வழங்கக்கூடிய அந்த நிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா சாலபோகம் அப்படின்னு பேர். அடுத்தது தேவதானம். கோவில்களுக்கு கொடையாக வழங்கக்கூடிய நிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா தேவதானம் அப்படின்னு பேர். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, டிஎன்பிசிலேயோ அல்லது இந்த டெட்லேயே வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்தது பள்ளிச்சந்தம். பள்ளிச்சந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய நிலம். சமண சமய நிறுவனங்கள் என்ன அர்த்தம்? கோவில்கள், சமண சமய கோவில் கட்டுறதுக்கு அல்லது சமணம் சார்ந்த பள்ளி பல்கலைக்கழகங்கள் கட்டுறதுக்கு தானமாக கொடுத்த நிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா பள்ளிச்சந்தம் அப்படின்னு பேர். இப்போ நான் 4 சொல்லியிருக்கேன்: பிரம்மதேயம், சாலபோகம், தேவதானம், பள்ளிச்சத்தம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு கோட் வேர்டு வச்சுட்டு படிச்சிங்கன்னா தான் மறக்காமல் இருக்கும். நீங்கள் மொத்தமாக படிச்சிங்கனாக்கா படிக்கும்போது ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மறந்துடும். அதனால் பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சாலபோகம் அப்படின்னா சாலை, கல்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தேவதானம், தேவன்னா கடவுள் இல்லைங்களா, அதனால் தேவதானம் அப்படிங்கிறது கோவிலுக்கு வழங்கக்கூடிய நிலம். பள்ளிச்சந்தம் அப்படிங்கிறது
சமய நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய நிலத்துக்கு பேர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக டெல்லி சுல்தான்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டிடக்கலையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எப்படின்னா ஏற்கனவே பின்பற்றி வந்த அந்த கட்டிடக்கலையில் வந்து மிகப்பெரிய ஒரு புதுமையை அவங்க கொண்டு வந்தாங்க. எப்படின்னாக்கா எப்படி இதில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்கா, முதலாக ஒடுங்கிய வடிவ கோபுரம் யாரால் கட்டப்பட்டது அல்லது யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள், இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து அவங்களுடைய பில்டிங் கட்டிடக்கலையை வச்சு கட்டியிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க யாருனாக்கா டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பிற்கால சோழர்களுடைய கோவில்கள் எதுன்னு கேட்கலாம். சோழர்கள் வந்து முற்காலம், பிற்காலம், அதுக்கப்புறம் வந்து இடைக்காலம் அப்படிலாம் நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். இதில் பிற்கால சோழர்கள் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து பிற்கால சோழர்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிற்கால சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறந்த நூல்கள் குவைத் உல் இஸ்லாம், இது வந்து பில்டிங்ஸு. குவைத் உல் இஸ்லாம், மோதி மசூதி, ஜம்மா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா, இதெல்லாம் வந்து எங்கே இருக்கு அப்படின்னாக்கா டெல்லியை சுற்றி இருக்குது இது எல்லாமே. அதே மாதிரி சார்மினார் எங்கே இருக்கு அப்படின்னாக்கா ஹைதராபாத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாலடைந்த நகரங்கள், அதாவது டெல்லி சுல்தான்கள் காலத்தில் மிக உச்சத்தில் இருந்த பெரிய பெரிய சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகரங்கள். ஃபெரோஷாபாத், துக்லாபாத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஜயநகர பேரரசு காலத்தில் மிக சிறந்து விளங்கிய நகரம் பார்த்தீங்கன்னா அம்பி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு காரணங்களாலேயும் படையெடுப்புகளாலேயும் இந்த நகரமே முழுவதுமாக அழிந்து இதெல்லாம் புதையுண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்கவேஷன் செய்யும்போது, ஆராய்ச்சிகள் தொடர்ந்து செய்யும்பொழுது இதுக்கான ஒரு சில சான்றுகள் கிடைக்கும்போது அதை தோண்டி பார்த்தாக்கா அங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான நகரங்கள் கிடைச்சது. ஸோ அப்படி பாலடைந்த நகரங்களாக கருதக்கூடியது என்னன்னாக்கா ஃபெரோஷாபாத், துக்லாபாத் மற்றும் ஹம்பி. ஸோ இதை சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது முகமது கோரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகச்சிறந்த நாணயத்தை வெளியிடுறாரு, அதுவும் தங்க நாணயம். அவருடைய நாணயத்தில் வந்து லட்சுமி அப்படின்ற பெண் தெய்வத்தை வந்து அச்சடித்து அவருடைய காலத்தில் வந்து வெளியிடுறாரு. ஸோ லட்சுமி பெண் தெய்வம் கொண்ட தங்க நாணயத்தை வெளியிட்ட அரசர் யாருன்னு கேட்பாங்க, அது முகமது கோரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிட்டால்னா செம்பு அப்படின்னு அர்த்தம். அதோடைய செப்பு இதோடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.6. அது வந்து வெள்ளி குண்டு மணி நம்ம சொல்லுவோம், குன்று மணி அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த 3.6 ஜிண்டால் அப்படிங்கிறது 48 ஜிண்டாலாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு வெள்ளி டங்கா நாணயமாக வெளியிடுறாங்க. அப்போ இந்த முதலாக இந்த வெள்ளி நாணயத்தை வெளியிடுறவரும் யார் அப்படின்னாக்கா, இது வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வருது அப்படின்னாக்கா ஷெர்ஷா ஷூருடைய காலத்தில் இந்த நாணயத்தை வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் டங்கா அப்படின்னா என்ன நாணயம்னாக்கா அது வெள்ளி நாணயம் கொடுத்துருவாங்க. இந்த டங்கா நாணயம் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் மறக்காமல் இதை தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி வந்து தங்க நாணயத்தை வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து முகமது பின் துக்லக் வந்து செம்பு நாணயத்தை வெளியிடுறாரு. அலாவுதீன் கில்ஜி வந்து தங்க நாணயம், முகமது பின் துக்லக் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு நாணயம். அதுக்கப்புறம் லெதர் காயின்னு கூட பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்லக்குடைய காலத்தில் வெளியிடுவார். நாணயங்கள் வந்து அதோடைய தரத்தை இழந்த காலம், அதிகமான நாணய புழக்கம் யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது முகமது பின் துக்லக்குடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. எல்லாம் சாதாரண மக்களோட வீட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா காயினை அவங்களே வந்து பிரிண்ட் பண்ணிக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கத்தினுடைய தோற்றம் எங்கே அப்படின்னாக்கா தென்னிந்தியா தான். சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பக்தி இயக்கம் வந்து மிக சிறப்பாக இருந்திருக்கு. ஸோ அதனால் பக்தி இயக்கம் எந்த வட இந்தியாவா தென்னிந்தியான்னு கேட்பாங்க, அது தென்னிந்தியா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை தமிழில் இயற்றக்கூடியவர் யாருன்னா கம்பர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
அப்புறம் பெரிய புராணம் யார் அப்படின்னா சேக்கிழார் தெரியும் நமக்கு. 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது 12 ஆழ்வார்கள் சேர்ந்து எழுதக்கூடிய ஒரு நூல். அதை தொகுத்தவர் தான் யார் அப்படின்னாக்கா நாதமுனி. அப்போது 4000 திவ்ய பிரபந்தம் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னாக்கா 12 ஆழ்வார்கள் எழுதுறாங்க. தொகுத்தவர் வந்து யாருனாக்கா நாதமுனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து தேவாரம் யாரால் எழுதப்படுகிறது அப்படின்னாக்கா இந்த அப்பர், சுந்தரர், சம்பந்தர் இந்த 3 பேர் தான் தேவாரத்தை எழுதுறாங்க. அதை தொகுத்தவர் யார் அப்படின்னாக்கா நம்பியாண்டார் நம்பி. இதெல்லாம் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். தேவாரத்தை எழுதுனது யாருனாக்கா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம் எழுதுனது யாருனாலும் கன்ஃபியூஸ் ஆகும். அதை தொகுத்தவர்னு கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் தெளிவாக படிச்சுங்க. 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் யாருனாக்கா நாதமுனி. தேவாரம் அதை தொகுத்தவர் யார் அப்படின்னாக்கா நம்பியாண்டார் நம்பி. இப்போ திருவாசகம் இது எல்லாருக்கும் தெரியும், மாணிக்க வாசகர் அப்படின்னு. அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய நூட்கள்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கூடிய நூட்கள் தான். கீத கோவிந்தா அப்படின்ற நூலை யார் எழுதுறானாக்கா ஜெயதேவர் எழுதுறாரு. மதுரா விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா கங்காதேவி, இவங்க கிருஷ்ணதேவருடைய ஒய்ஃபு. அமகத் மால்யா அப்படின்ற நூல் எழுதுனது யார் அப்படின்னாக்கா கிருஷ்ணதேவராயர். பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்ற காவியத்தை யார் எழுதுறாரு அப்படின்னாக்கா இந்த சந்த் பர்தை அப்படின்றவர் தான் எழுதுறாரு, பிருத்திவிராஜ் ராசோ அப்படிங்கிறத. அப்புறம் ராஜதரங்கணி அப்படின்ற நூலை யார் எழுதுறாங்க அப்படின்னாக்கா கல்கனர் எழுதுறாரு. இந்த கல்கனர் இது ரொம்ப முக்கியமான நூல். அப்போ தபாகத் நஸ்ரி அப்படின்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னாக்கா மின்ஹஜ் உஸ் சிராஜ். தபாகத் நஸ்ரி மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படின்றவர் தான் வந்து எழுதுறாரு அறிஞர். அந்த மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படின்றவர் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தார் அப்படின்னா இவர் நாசிருதீன் முகமதுடைய காலத்தில் இருந்திருக்கார். இந்த அவருடைய அவையில் இருந்திருக்கிறார். அப்புறம் இல்துமிஷோடைய ஆட்சி காலத்தில் ஹாசன் நிசாமி அப்படிங்கிறவர் வந்து இருந்திருக்காரு, அவருடைய அவையில் இருந்திருக்காரு. அவர் கஜினிலேருந்து வந்திருக்காரு. ஹாசன் நிசாமி எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். அவர் கஜினிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. தாஜ் உல் மா அசீர் அப்படின்ற நூலையும் வந்து ஹாசன் நிசாமி அப்படிங்கிறத எழுதுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்குடைய நூல். இது தாஜ் உல் மா அசீர் அப்படிங்கிறது அதாவது ஒரு அரசருடைய அனுமதி பெற்று எழுதப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னாக்கா இந்த தஜ் உல் மா அசீர் அப்படிங்கிற நூல் தான். அது எழுதினவர் யார் அப்படின்னாக்கா ஹாசன் நிசாமி அப்படிங்கிறவர் வந்து எழுதுறாரு.